டெக்னாலஜிகள் மூலம் கருவின் பாலினத்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கண்டறிந்து குழந்தைகளை கொல்லுவது போன்ற காரியங்கள் பல நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை போலவே 18ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில கூட இதே போல காரியங்கள் ஆப்பிரிக்கா நாட்டுல நடந்து கொண்டு வந்தது. அங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ரெட்டை பிள்ளைகள் பிறந்தாலே பிசாசன் சக்தியால தான் இந்த குழந்தைகள் உருவாகப்பட்டதுன்னு சொல்லி நினைச்சு அந்த குழந்தைகளை கொல்லுவது அவங்களுடைய பாரம்பரிய வழக்கமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தாயையும் கூட காட்டுக்குள்ள விரட்டி விட்டுடுவாங்க. இத்தகைய கொடூரமான காரியங்களை செய்து கொண்டிருந்த இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவில இருந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை கொண்டு சென்ற ஒரு பெண் மிஷனரி தான் மேரி செஸ்லர். அவங்கள பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். 1848ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியில ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த மேரி ஸ்லெசர். இவங்களுடைய தந்தை ஒரு கொடூரமான குடிகாரர். ஆனா இவங்களுடைய தாயோ ஒரு அருமையான தேவ பெண்மணி. சிறு பிள்ளையில இருக்கும் பொழுதே இவங்க தாயார் இவங்களையும் இவங்களுடைய அண்ணனையும் அழைத்து வேத பாடங்கள் அனைத்தையும் குறித்து அழகாக எடுத்துரைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா கண்டத்துல இன்னும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சென்று அடையலன்னு சொல்லி இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தாங்க. சிறு வயதுல இருந்தே மேரி ஸ்லெஸ்லர் கருப்பு என சிறுவர்களுக்கு இயேசுவின் அன்பு குறித்து நான் போய் சொல்லுவேன்ற ஒரு தீர்மானத்தோடு வளர்ந்தாங்க. வேதத்துல இருக்கிற யோவான் என்ற புஸ்தகம் தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடித்த புஸ்தகமா. இவங்க தூங்க கூட மறந்து வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கிறது இவங்களுடைய வழக்கமா இருந்தது. ஆப்பிரிக்காவில உள்ள காலாபார், அதாவது இன்றைய நைஜீரியா பகுதி இவங்களுடைய கவனத்தை கவர்ந்தது. அங்க இருந்த ஆப்பிரிக்க ஜனங்கள் மண்டை ஓட்டை வணங்கி நரபலி கொடுக்கிறது அவங்களுடைய பாரம்பரிய பழக்கமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு குற்றவாளிய விஷம் குடிக்க வைக்கிறது, சுடுகிற எண்ணெயில கையை விட வைக்கிறது போன்ற கொடூரமான காரியங்களை செய்து கொண்டு வந்தாங்க. இது மேரி ஸ்லெசருடைய இருதயத்துல ஒரு பாரமாக அமைந்தது. அவங்களுடைய விருப்பத்தின்படியே அயல்நாட்டு மிஷனரி ஸ்தாபனத்தினால் தாங்கப்பட்டு தன்னுடைய 27ஆம் வயதுல ஆப்பிரிக்காவை நோக்கி பயணம் செஞ்சாங்க. ஆப்பிரிக்கால இருக்கிற டியூக் டவுன், அதாவது அட்டக்மா என்ற இடத்துல ஒரு ஆசிரியராக பணி செய்து கொண்டே அந்த ஆப்பிரிக்க நாட்டு ஜனங்களுடைய பாஷையையும் கற்றுக்கொண்டாங்க. அங்க இருந்த பிள்ளைகளுக்கு எழுத படிக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க. எழுத படிக்க கற்றுக் கொடுக்க ஒரு சென்டரையுமே மேரி ஸ்லெஸ்லர் அங்க துவங்கினாங்க. காலாபார் மக்களின் புனித கலாச்சாரத்தின்படி இரட்டை பிள்ளைகளை கொல்லுவது அவங்களுடைய வழக்கம். எங்கெல்லாம் இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறது என்ற செய்தி இவங்களுக்கு வருதோ அங்கெல்லாம் உடனே சென்று அந்த பிள்ளைகளை காப்பாத்துவாங்க. காப்பாத்துனது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து தானே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம 2 கிராமங்களுக்கு இடையே சண்டை எப்பெல்லாம் வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துலயும் தைரியமாய் போய் அந்த சண்டைகளை தடுக்கிறது இவங்களுடைய வழக்கமா இருந்தது. பல கிராம தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றவர்களா மேரி ஸ்லெசர் இருந்தாங்க. மக்களுக்கு நீதிபதியாகவும் ஆசிரியராகவும் ஒரு தாயாகவும் இவங்க விளங்கப்பட்டாங்க. மேரியின் அன்பையும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தன்மையையும் கவனித்து ஈர்ப்படைந்த மக்கள் இவங்கள அன்புடன் மா என்று சொல்லி அழைத்தாங்க. மேரி ஸ்லெசருக்கு மா செஸ்லர் என்ற இன்னொரு பெயரும் இருந்தது. இங்கிலாந்து அரசு மேரியின் பணியை பார்த்து வியந்து மேரியை ஒரு நீதிபதியாக நியமிச்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி மேரி ஸ்லெசர் தான். தனது 40 வருட ஆப்பிரிக்க ஊழியத்திற்கு பின் 1915ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இவங்க தன்னுடைய குடிசையிலே மரணம் அடைகிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் ஒரு சவாலாக விளங்குகிறது.